யோவான் 20:1. இப்ப நீங்கள் இந்த மரணத்தை அறிந்து இந்த உயிர்த்தெழுதலை பார்ப்பீர்களானால் உங்களுக்கு இன்னுமாக உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்படுவதற்கும் பலப்படுவதற்கும் நலமானதாக இருக்கும். யோவான் 20:1 வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பா இருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஓகே, வாரத்தின் முதலாம் நாள் இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்று அவர் எங்க இருந்தாருங்க? சிலுவையில இருந்தார். அவர் மரித்து விட்டார். அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாங்க? கொண்டு போயிட்டு அடக்கம் பண்றாங்க. பஸ்கா பண்டிகையினுடைய அந்த பண்டிகை ஆசரிப்புக்கு முன்பாகவே, அந்த சாயங்கால வேலைக்கு முன்பாக அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க? அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் 3ஆம் நாளிலே, வாரத்தின் முதலாம் நாள் காலையில அதிக இருட்டோட, அப்ப இன்னும் என்ன பண்ணல? வெளிச்சம் வரல. வெளிச்சம் வருவதற்கு முன்பாகவே யார் கல்லறை இடத்துக்கு போறா? மகதலேனா மரியாள் கல்லறை இடத்தில் வந்து இப்ப கல் புரட்டப்பட்டிருக்கிறதையும் கல் எடுத்து போட்டிருக்கிறதையும் அவள் கண்டு உடனே அவள் ஓடி சீமோன் பேதுரு இடத்துல இயேசுக்கு அன்பா இருந்த மற்ற சீசன் இடத்துல போய் கர்த்தரை கல்லறை இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று அவள் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், சிலுவை மரணத்தை இந்த சீடர்கள் பார்த்திருந்தாங்க. சரிங்களா? இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போதே சொன்னாரு, நான் 3ஆம் நாள்ல என்ன பண்ணுவேன்? உயிர் தெழுவேன் என்று சொல்லியிருந்தார். இப்ப அதை இவர்கள் விசுவாசித்த பிரகாரமாக அவர்கள் நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அதே சமயம் அது முழுமையாக அவர்கள் விசுவாசிக்க முடியாத குறைவுள்ளவர்களாக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த செய்தியை கேட்டிருந்தவர்கள் வாரத்தினுடைய முதலாம் நாள் காலையில அதிகாலையில அதிக இருட்டோட அவர்கள் என்ன பண்றாங்க? கல்லறை இடத்துல போறாங்க. அந்த கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இப்பொழுது கல்லறை இல்லை என்ற செய்தியை முதல் யார் பார்த்தா? மகதலேனா மரியாள் பார்த்து அந்த செய்தியை யாருக்கு அறிவிச்சாங்க? பேதுருவுக்கும் இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவானுக்கும். இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் என்று சொல்லுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய யோவான் இதன் குறிப்பிடுகிறது. இவர்கள் இருவருக்கும் அந்த செய்தியை அறிவித்தது யாரு? மகதலேனா மரியாள். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை வெறுமையாக இருந்ததுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கும் முதல் சாட்சியாக யார் இருக்கா? ஒரு பெண் இருக்கிறாங்க. யூதர்களை பொறுத்த மட்டிலே 1ஆம் நூற்றாண்டிலே பெண்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விட்னஸா அவங்க எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அவர்கள் பெண்களை சாட்சிகளாக என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய கல்லறை காலியா இருந்த செய்தியை முதல்ல அறிவித்தது யார் தாங்க? ஒரு பெண்ணு தான். அப்ப தேவன் ஒரு பெண்ணை தாம் உயிர் தெழுந்ததனுடைய முதல் சாட்சியாக யாரை வைக்கிறார்? மகதலேனா மரியாளை வைக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஆண்களை மாத்திரமல்ல பெண்களையும் கூட தமக்கு சாட்சியாக அவர் வைத்திருக்கிறத என்ன பண்றாங்க? புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த செய்திய பேதுருவுக்கும் யோவானுக்கும் மகதலேனா மரியாள் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் கல்லறைக்குள்ள எட்டி பார்க்கையில் அங்கே அந்த சீலை துணிகள் இருக்கிறதை அவங்க பார்க்கிறாங்க. அவைகள் களையப்பட்டு கசங்காத நிலையில அதை வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறாங்க. 5-7 வரைக்கும் வாசிங்க. யோவான் 20:5-7. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி நீங்க போட்டிருக்கல. ஆனா சுருட்டி அங்க வைக்கல, அது கசங்காத நிலையில மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரிஜினல் மூல மொழியில நீங்க வாசிக்கும் போது
கசங்காத நிலையில என்ன பண்ணப்பட்டிருந்தது? மடித்து சரியாக தனியாக வைக்கப்பட்டிருந்தது. அப்ப ஒரு திருடுறவங்க திருடும் போது களைச்சு போட்டு போவாங்களா இல்ல மடிச்சு வச்சுட்டு போவாங்களா? அவனுக்கு எந்த பொருள் அவசியமோ அதை தூக்குறதுக்காக மத்த எதையுமே குறித்து கவலைப்படாம அவன் பாட்டு களைச்சு போட்டு என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிடுவான். இவருடைய சரீரம் திருடப்படலை. அவர் உயிர் தெழுந்ததுனால அவருடைய சீலை என்ன பண்ணப்பட்டிருக்கு? மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? ஆக்சுவலி அந்த இடத்துல மடித்து என்ன பண்ணப்பட்டிருந்தது? வைக்கப்பட்டிருந்தது. அப்ப இதை பார்த்த உடனே மகதலேனா மரியாதைனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது அந்த செய்திய சாட்சியா போயிட்டு வெறுமையா இருக்கிற கல்லறையை குறித்து அங்க அவருடைய சடலம் இல்லை என்பதை குறித்து என்ன பண்றா? பேதுருவுக்கும் யோவானுக்கும் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். பேதுரும் யோவானும் மகதலேனா மரியாள் சொன்ன வார்த்தைகளை வந்து அந்த கல்லறையை பார்த்து அங்கே சீலைகள் இருக்கிறதையும் அதனுடைய சீலைகள் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைக்காமல் தனியே வைக்கப்பட்டிருக்கிறத அவங்க என்ன பண்றாங்க? பார்த்து புரிந்து கொள்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் கதை கிடையாது, அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன கிடையாதுங்க? கதை கிடையாது. அதுக்கு சாட்சிகள் இருக்கா. முதலாவதாக முதல் நூற்றாண்டிலேயே ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அவருடைய கல்லறை வெறுமையா இருந்ததுக்கு சாட்சியாக தேவன் ஒரு பெண்ணை வச்சிருக்கிறாருங்க. அந்த காலத்துல ஒரு பெண்ணுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெண்களை அவங்க மதிக்க கூட மாட்டாங்க, கனப்படுத்த மாட்டாங்க, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் தம்முடைய முதல் சாட்சியாக யாரை ஏற்படுத்தியிருந்தாரு? ஒரு பெண்ணை தான் ஏற்படுத்தியிருந்தார். அந்த பெண் அறிவித்த செய்தியை கேட்டுதான் பேதுருவும் யோவானும் கல்லறையை வந்து வெறுமையா இருந்த கல்லறையை வந்து பார்க்கிறத பார்க்கிறோம். அப்ப மரியாள் பார்த்ததாகட்டும், பேதுரு பார்த்ததாகட்டும், யோவான் பார்த்ததாகட்டும், இது எதுவுமே கற்பனை கிடையாது, ஒரு புனைக்கப்பட்ட கதையும் கிடையாது. இது வரலாறு, வரலாறுகளை உறுதிப்படுத்தும் சாட்சிகளாக இருக்கிறதை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இந்த 4 சுவிசேஷங்கள்லயுமே பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் முதல் சாட்சிகளாக இருப்பதை குறிப்பிடுகிறதை நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்ப 4 சுவிசேஷங்களும் ஒரு பெண்ணை சாட்சியாக குறிப்பிடுவதை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? அதனுடைய வரலாற்று சான்றுக்கு நம்ப தகுந்த வகையிலே 1ஆம் நூற்றாண்டிலே எந்த கற்பனைகளையும் அப்போஸ்தலர்கள் உரைக்காதபடி தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் நடந்த சரித்திரத்தை உள்ள பிரகாரமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சத்தியம் மாறாததாக இருக்கிறது. சத்தியத்தை குறித்து சாட்சி அறிவிக்க தேவன் சகோதரிகளை, அதாவது பெண்களை உபயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மாத்திரம் கிடையாது, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சிகள் இருக்கிறது என்பதை என்ன பண்றாங்க? புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுல அவருடைய தரிசனங்கள்ல முதலாவதாக அவர் யாருக்கு தரிசனம் ஆகிறாருன்னா மரியாளுக்கு தான் தரிசனம் ஆகிறார். கரெக்டா? ஏன் அப்போஸ்தலர்களுக்கு ஆயிருக்கலாமே? ஏன் ஆண்களுக்கு ஆயிருக்கலாமே? ஏன் பேதுருக்கு ஆயிரலாமே? ஏன் அவர் வந்து மரியாளுக்கு ஏன் தரிசனம் ஆனாரு? அவர் உயிரோடு இருக்கிற நாளில அவர் உரைத்த வார்த்தைகளை அந்த மரியாள் கேட்டிருக்காங்க. அந்த கேட்ட வார்த்தைகளை அவ என்ன பண்ணிருக்கிறா? விசுவாசித்து இருக்கிறா. விசுவாசித்தவள் மாத்திரம் அல்லாமல் அதனுடைய நிறைவேறுதலுக்காக காத்திருந்து வாரத்தினுடைய 1ஆம் நாளிலே அதிக இருட்டோட அதிகாலையிலே அவருடைய கல்லறைக்கு போய் பார்த்ததை பார்க்கிறோம். அவள் அவ்வளோ ஆர்வமும் விருப்பமும் உடையவளா இருந்த காரணத்தினாலே தேவன் அந்த மரியாளுக்கு முதல் தரிசனத்திலே தம்மை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்ப சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவன் தம்மை வெளிப்படுத்துறதுக்கு சித்தமுள்ளவரா இருக்கிறாருங்க. நீங்கள் அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கும் அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது அவர் எல்லாரையும் இழுத்துக் கொள்றதுதாங்க அவருடைய விருப்பம். ஒருவரும் கெட்டு போகிறதை விரும்பாத தேவன் தான் உங்களுடைய தேவன். நீங்கள் உங்கள் பாவத்துக்கு விமோச்சனமாக பரிகாரமாக நீங்கள் எதை செய்ய முடியாது. அவர் உங்கள் பாவத்துக்காக உங்களுடைய பாவ நிவாரணமாக அவர் சொந்த குமாரனையே அனுப்பிச்சிருக்காருங்க. அவருடைய அன்புக்கு ஏதாவது ஈடு இருக்க முடியுமா? அவருடைய அன்புக்கு ஈடே கிடையாது. தேவனுடைய அன்பு எதை கட்டி நம்ம ஈடு செலுத்தவே முடியாது. அப்பேற்பட்ட அன்பை
தேவன் நம்மிடம் காண்பித்து நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் ஒருவர் என்னவா இருங்கள், அன்பா இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஒரு ரட்சிக்கப்பட்ட கணவனா இருந்தா ரட்சிக்கப்படாத தன்னுடைய மனைவிக்காக அன்பு கூர்ந்து அவளை மீட்டெடுப்பதற்காக தன்னையே கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவியா இருந்தா ரட்சிக்கப்படாத கணவனுக்காக தேவனுடைய அன்பை பெற்ற அவனை மீட்பதற்காக போதனை இன்றி அவனை ஆதாயப்படுத்துவதற்கு தன்னையே கொடுக்கக்கூடியவளா இருக்கணும். அப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களை தேவனுடைய அன்பினாலே நீங்கள் அதை காண்பித்து ஒருவரை ஒருவர் ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் குடும்பமாக திருப்பப்படும் போது உங்களை போன்ற அநேக குடும்பங்கள் திருப்பப்படும். அது தேவன் விரும்புகிற குடும்பமாக சத்தியத்துக்கு சாட்சியும் தூணவுமாக இருக்குங்க. அதுதாங்க சர்ச்சு. உண்மையா தேவன் பக்கமாக தங்களுடைய இருதயங்களை திருப்பின குடும்பங்கள் தான் தேவன் விரும்புகிற தேவனுடைய சரீரமாக சபையாக இருக்கிறது. அந்த சபை தான் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க முடியும். அந்த சபை தான் சத்தியத்துக்கு தூணாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்தார். நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கும்போது தேவனுடைய அன்பை உணர்ந்த இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எல்லாரையும் தம் பக்கம் இழுத்து கொண்ட பிரகாரமாக நீங்களும் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய உறவுகளையும் நீங்கள் தேவன் பக்கமாக திருப்பவர்களா இருப்பீங்க. அப்ப இவ்வளவு பெரிய பொறுப்பை பெற்றவர்கள் நீங்கள் சைலண்டா இருக்க முடியுமா? மரியாள் காலியா இருக்கிற கல்லறையை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேயே நின்னாலா, இல்ல இமீடியட்டா போய் சொன்னாலா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா நீங்களும் அதே வேலையை செய்வீங்க. உங்களாலையும் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் மகிமையும் பார்த்திருந்தீங்கன்னா, அவருடைய வல்லமையில வார்த்தையினால விடுதலை பெற்றிருந்தீங்கன்னா, அவருடைய சந்தோஷத்தை அவரிடத்துல இருந்து நிறைவா நீங்க பெற்றிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களா இருப்பீங்க. அந்த வார்த்தை கேட்டு அநேகர் ஆண்டவர் பக்கம் வரலாங்க. பேதுருவும் யோவானும் வந்தாங்களா இல்லையா? மரியாள் அறிவிக்கலைன்னா வந்திருப்பாங்களா? மரியாள் அறிவிக்கலைன்னா கல்லறைகளை வந்து எட்டி பார்த்திருப்பாங்களா? அப்ப சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டியது சபையினுடைய பொறுப்பு. அவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்படணும். சபையினுடைய ஒழுங்குக்குள்ள வரும்போது தலைமைத்துவம் ஆணுக்குரியதா இருக்கலாம். ஆனால் சத்தியத்துக்கு சாட்சியாக ஜீவிப்பது ஒவ்வொரு ஆணுக்கும் உரியதா இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்குரியமா இருக்கிறது. அந்த சாட்சியை நீங்கள் அறிவிக்கும் போது அன்பினாலே நீங்கள் பிணைக்கப்பட்டவர்களாக, அன்பினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நீங்கள் அறிவிக்கும் போது அநேகர் ஆண்டவர் பக்கம் வருவதற்கு வாய்ப்பா இருக்குங்க. ஒரு பெண்ணுடைய சாட்சியை கேட்டு பிரதான அப்போஸ்தலர்களை பிரதானமா இருக்கக்கூடிய பேதுருவும் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசனும் காலியா இருந்த கல்லறையை வந்து பார்த்தாங்கங்க. சரியா இல்லையா? அப்ப சத்தியத்துக்கு சாட்சியா பெண்களை தேவன் ஏற்படுத்தி 4 சுவிசேஷங்கள்லயும் அவங்களை குறித்து அறிவிக்கிறத தேவன் பெண்களுக்கு தான் முதலாவது தரிசனமானதையும் இந்த சுவிசேஷங்களை அறிவிக்கிறத நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். யோவான் 20:31 பாருங்களேன். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஏதோ நேரம் போலன்னு சொல்லி எழுதல, ஏதோ ஒரு கதைகளை சொல்லணும்னு எழுதல, ஏதோ அவர் அறிவு ஞானம் இருக்கிறதுனால எழுதல. எதுக்காக எழுதியிருக்காரு யோவான் இந்த சுவிசேஷத்தை? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக எழுதியிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பதினாலே அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக எழுதியிருக்கிறார். அப்ப நீங்கள் சிலுவையின் இடத்திலே வரும்போது, சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து வரும்போது நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள். சரிங்களா? உங்களுக்காக, உங்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்று விசுவாசிக்கிறீர்கள். உங்களுடைய பாவத்துக்கு மரிப்பதற்காக அவரை தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறீர்கள். அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்றும் என்னுடைய பாவத்துக்கு மரித்த அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது நீங்கள் அவரிடத்திலிருந்து அந்த பாவத்துக்கான விடுதலையை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த நித்திய ஜீவனம் பெற்ற ஒரு நபராக நீங்கள் என்ன பண்றீங்க? பூமியில இருக்கிறீர்கள். அப்ப பூமியில ஒரு விசுவாசியாக
பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவரை விசுவாசிப்பதனால நித்திய ஜீவனை பெற்று விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு ராஜாவாக யார் இருக்கிறா? உங்களுடைய பாவத்துக்காக மரித்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய ராஜாவா இருக்கிறாருங்க. அப்ப நீங்க ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கணுமா, நடக்கக்கூடாதா? ராஜாவுக்கு பிடித்தமானதை நீங்க செய்யணுமா, செய்யக்கூடாதா? உங்க விருப்பத்தின் அடிப்படையில செய்வீங்களா? உங்களை ரட்சித்த உங்களுடைய ஆண்டவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்வீங்களா? உங்களுக்கு யார் ராஜாவா இருக்கிறா? உலகம் சிலுவை மரணத்தை தோல்வியா பார்த்துச்சு, ஆனால் பரலோகம் சிலுவை மரணத்தை வெற்றியா பார்த்துச்சுங்க. நீங்கள் பரலோக பிரஜைகளாக இருப்பீர்களானால், உங்களுடைய ராஜாவாக கிறிஸ்துவாக இருப்பாரானால், நீங்கள் உலகம் பார்க்கிற விதமாக நீங்கள் மற்ற பிரச்சனைகளை பார்க்காமல் பரலோகம் பார்க்கிற விதமாக நீங்க பிரச்சனைகளை பார்ப்பீங்க. சரிங்களா? அப்ப மனித இனத்துக்கான மீட்பராக, மனித இனத்துக்கு தீர்வாக தேவன் ஏற்கனவே திட்டம் செய்த பிரகாரமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறதுனாலே, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் என்ன பெற்றுக்கொள்கிறீர்கள்? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றிருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து எப்படி யூதருக்கு ராஜாவாக இருக்கிறாரோ அதே போல உங்களை ஆளுகிறவராக உங்களுக்கு ராஜாவா இருக்கிறாருங்க. இப்ப மரணத்தை அவர் வென்று, இப்ப மரணத்துக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு? ராஜாவா இருக்கிறாரு. இப்ப பிசாசனுடைய கிரியைகளை அழைத்து பிசாசுக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? பிசாசுக்கும் அவர் தான் ராஜாவா இருக்கிறாரு. அவன் என்னதான் இந்த உலகத்தினுடைய அதிபதியா இருந்தாலும் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதாங்க அவன் செய்ய முடியும். நீங்கள் பாவத்திலிருந்து மீட்படைந்ததுக்கு அப்புறம், நீங்கள் அந்த ராஜாவுடைய அதிகாரத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி மறுபடியும் பாவம் செய்ய முடியும்? நீங்க எப்படி பாவத்துல தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும்? எப்படி அந்த பாவத்தை சந்தோஷமா அனுபவிக்க முடியும்? அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறும்படி நீங்கள் அனுதினமும் மனம் திரும்பவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் விரும்புகிற அந்த ராஜா, நித்திய ஜீவனை உங்களுக்கு இலவசமாக தந்த ராஜா, அவர் உங்களை நித்தியத்துல கொண்டு போய் சேர்ப்பாருங்க. உங்களை நித்தியத்தை சேர்ப்பதற்கான ஒரே வழி யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துனுடைய மரண உயிர்த்தெழுதல் இல்லாம நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. அவருடைய மரண உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிப்பதனாலே இலவசமாக அவரிடத்திலிருந்து அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பை பெற்ற நீங்கள் மற்றவர்களிடம் அந்த ரட்சிப்பினுடைய செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் அந்த ரட்சிப்பினுடைய செய்திக்கு நீங்கள் முழுவதுமாக தாழ்த்தி கீழ்ப்படியவர்களாக இருக்கும்போது, அப்படி இருந்து நீங்கள் அந்த ரட்சிப்பினுடைய செய்தியை அறிவிக்கும் போது அநேகர் அந்த சிலுவையின் பக்கமாக அவர்களே இழுக்கப்படுவாங்க. அந்த சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொண்டு வரும். அநேகர் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் வந்து தேவனிடத்திலிருந்து அந்த நித்திய ஜீவனை அவர்கள் என்ன பண்ணுவாருங்க? இலவசமாக பெற்றுக்கொள்வார்கள். அப்ப பூமியில பாடுகளுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தாருங்க. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை, சத்தியத்துக்கு சாட்சியா இருந்த இயேசு கிறிஸ்து துன்புறுத்தப்பட்டது போல, சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்த இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல, சத்தியத்தை அறிவிக்கிற உங்களுக்கு அதே பாடு, துன்புறுத்தல், உபத்திரம் வருமா, வராதா? வரும். ஆனால் அதன் மத்தியிலும் நீங்கள் சத்தியத்துக்காக நீங்கள் ஜீவித்து சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக வாழ முடியும். ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு மாதிரியாக இயேசு கிறிஸ்து பூமியில தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்திட்டார். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் வரைக்குமாக அவர் யாரும் என்ன பண்ண முடியல? கொலை செய்ய முடியல. அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் தம்முடைய ஜீவனையும் அவர் என்ன பண்ணாருங்க? நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு? மரித்தார் என்று பார்க்கிறோம். மரித்த கல்லறையிலே அவர் இருக்கவில்லை. அவர் 3ஆம் நாளிலே வெற்றி சிறந்தவராக உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியில அனுப்பி அவர் பாடுபட்டு மரித்த பின்பு 3ஆம் நாளிலே அவரை உயிரோட கூட எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். இந்த செய்தி உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக, நித்தியத்துல தேவனோடு இருக்கிற நபர்களாக நீங்கள் ஒரு நாள் போய் நித்திய ஜீவனில் அவரோடு கூட சுதந்திரிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஓகேங்களா? அப்ப அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சந்தோஷங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு களி கூறுதலுங்க. அதை காட்டில பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. தேவன் தம்முடைய அன்பை முழுமையா நம்மளுக்காக காண்பிச்சுட்டார். அப்ப நாம் அவரிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, எதை குறித்து நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய மனம் திரும்புதலினாலும் கீழ்ப்படிதலினாலும் நம்ம முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதுதாங்க தேவனுக்கு கொடுக்கிற
தேவனுக்கு விருப்பமா இருக்கிற ஒரு செய்தியா இருக்கு. அந்த காரியங்களை மனிதனா இருக்கிற, ஆணா இருக்கிற, பெண்ணா இருக்கிற ஒவ்வொருவரும் செய்யணும். குடும்பங்களா இருக்கிறத, பெற்றோர்களா இருக்கிற, பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவரும் செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் அந்த சபை தேவன் விரும்புகிற சபையாக இருக்க முடியும். அந்த மக்கள் தேவன் விரும்புகிற மக்களாக என்ன பண்ண முடியுங்க? செயல்பட முடியும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே உருவாவதற்கும், துன்பங்கள் பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவை போல ஊழியம் செய்கிற நபர்கள் உருவாவதற்கும் நாம் யாவரும் என்ன பண்ணலாங்க? ஜெபித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்களுடைய பாடுகள் துன்பங்கள் மத்தியில நாமும் அவங்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு நாமும் உதவி செய்வர்களாக இருக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்துற எங்க நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த காலைவேளைக்கான சொல்லுறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவரே உமது மரணத்தை குறித்தும் உமது உயிர்த்தெழுதலை குறித்தும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஆண்டவரே, மகத்துவம் உள்ள உமது வார்த்தைகள் ஆண்டவரே இவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆன பின்பும் ஆண்டவரே அதனுடைய நிலைப்பாட்டிலே மாறிக்கொள்ளாமல் உண்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, அது உண்மையும் சத்தியமா இருக்கிறதுனாலே ஆண்டவர் உம்மிடத்தில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை போன்ற அநேகர் உம்மிடத்தில் சேர்வதற்கு அந்த பொறுப்பை உடையவர்களாக நாங்களும் அதை அறிவிக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் இருக்கிற குற்றங்களை குறைகளை மன்னித்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறவர்களாக, அனுதினமும் பரிசுத்தமாகிறவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகி ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் ஒரு நாள் வந்து சேர்களாக இருக்க தேவன் எங்களை தொடர்ந்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை வழிநடத்தணுமா சர்வவல்லமை இந்த கிருபையில இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.